இந்த நற்செய்தி கூட்டங்களின் கடைசி நாளிலே நான் ஒரு முக்கியமான பங்கை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஜீவ புஸ்தகத்திலே உனது பங்கு இருக்கிறதா என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த உலகத்திலே பல ரெஜிஸ்டர்ஸ்ல நம்ம பேர் இருக்கலாம். இந்த உலகத்துல பல பதிவேடுகளிலே நம்முடைய பெயர் இருக்கலாம். அரசாங்கத்தின் பதிவேடுகளிலே நமது பெயர் இருக்கலாம். சபையின் பதிவேடுகளிலே நம்முடைய பெயர் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற பரலோகத்தின் பதிவேடுகளில் நமது பெயர் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டாயத்திற்குள்ளே காணப்படுகிறோம். பரிசுத்த வேதம் சில புஸ்தகங்களை சொல்லுகிறது. ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது, ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அவயவங்களின் புஸ்தகம் என்றும் ஒரு புஸ்தகம் இருப்பதாக பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதுல இந்த ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற புஸ்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் ஜீவனுக்கு போகிறதற்கான பெயர் எழுதப்படுகிற புஸ்தகம் இந்த புஸ்தகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இந்த புஸ்தகத்தை குறித்த வெளிச்சம் இன்றைய காலங்களிலே கொஞ்சம் மங்கி கிடக்கிறதை நாம் ஆவிக்குரிய வட்டாரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த புஸ்தகத்தை குறித்து பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது, இந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுவதற்கான தகுதிகள் என்ன, இந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டால் அதனால் நமக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஜீவ புஸ்தகம் யாருடைய புஸ்தகம், ஜீவ புஸ்தகத்தை யார் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று பரிசுத்த வேதத்தில் வாசித்து பார்த்தால் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இந்த 2 வசனங்களையும் நான் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, வெளிப்படுத்தல் 13:8, வெளிப்படுத்தின விசேஷம் 17:8 2 வசனங்களும் சொல்லுகிறது, இந்த ஜீவ புஸ்தகம் யாருடைய புஸ்தகம் என்று சொன்னால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புஸ்தகம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனாலே இந்த உலகத்திற்கு காண்பித்து கொடுக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புஸ்தகம் இந்த ஜீவ புஸ்தகம். இது எப்பொழுதிருந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது? உலக தோற்றம் முதல் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உலக தோற்றம் முதல் இந்த புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிராத ஜனங்கள் இந்த மிருகத்தை வணங்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலக தோற்றம் முதல் என்றால் என்ன அர்த்தம்? ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி வைத்திருந்தாரே, அந்த நாளில் இருந்தா என்றால் அந்த நாளில் இருந்த அல்ல. ஏனென்றால் அந்த நாள் குற்றமில்லாத காலம், பாவம் இல்லாத காலம். குற்றமில்லாத காலம் முடிந்து போய், பாவம் இல்லாத காலம் முடிந்து போய், அந்த காலத்திற்குள்ளே பாவம் பிரவேசித்த பிற்பாடு மனசாட்சியின் காலம் என்றைக்கு ஆரம்பித்ததோ அன்றில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ஜீவ புஸ்தகம் பரிசுத்த தேவனாலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே பாவம் பிரவேசித்து ஜீவனுக்கு போகிற வழி, இல்லை என்றால் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற பரதீசின் மத்தியிலே இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழி என்றைக்கு அடைக்கப்பட்டதோ அன்றில் இருந்து இந்த புஸ்தகத்தை தேவன் எழுதி கொண்டிருக்கிறார். அன்னையிலிருந்து எழுதி கொண்டிருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார். நம்முடைய பெயர் நிச்சயமாக அந்த புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த புஸ்தகத்தை குறித்த வெளிச்சம் பழைய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தேவனோடு கூட நெருங்கி ஜீவித்த சில பரிசுத்தவான்கள் மூலமாக இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்த வெளிச்சத்தை பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு சபைக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறதை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு சபையாகி இஸ்ரவேல் சபையை ஒரு மேய்ப்பனை போல நடத்தி கொண்டு போனவர் மோசே. தேவனை முகமுகமாக
தரிசித்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று தேவனாலே சாட்சி பெற்ற இந்த மோசே சீனாய் மலையிலே அமர்ந்திருக்கும் போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 32வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 32வது வாக்கியத்தை நாம் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே 113வது பக்கத்திலே யாத்திராகமம் 32 வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிப்போமா? ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சீனாய் மலையின் உச்சியிலே ஆண்டவருக்கோடு கூட போராடி கொண்டிருந்தான். ஜனங்களை அழிக்காதபடிக்கு திறப்பில் நின்று போராடி கொண்டிருந்த மோசே சொல்லுகிறார், நீர் ஒரு புஸ்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறீர். தேவனே, இது நீரே எழுதுகிற புஸ்தகம். பட்சபாதமற்றவர், பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறவர், முகத்தாட்சண்யம் பாராதவர், எந்த மனிதனுடைய முகத்தை பார்த்தும் நியாயம் தீராதவர், சர்வலோக நியாயாதிபதியாய் இருக்கிறவரே, நீரே எழுதுகிற புஸ்தகம் என்று அந்த பழைய ஏற்பாட்டின் அப்போஸ்தலனாகிய மோசே சொன்ன வார்த்தைகளை நாம் 32 வாசித்து பார்த்தோம். அது போலவே நம்முடைய ஆண்டவராலே மிக க்ளோஸ் அசோசியேட் என்று சாட்சி பெற்றவன் ஒரு ராஜா, தாவீது என்று சொல்லப்படுகிற ராஜா. ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டேன். தேவனது இருதயத்தோடு கூட நெருங்கி இருந்த அந்த தாவீது தனது சங்கீதத்திலே பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்படுத்துதலினாலே இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்ததான ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம் 712வது பக்கத்தில் பழைய ஏற்பாட்டிலே 69வது சங்கீதம் 27 மற்றும் 28வது வாக்கியங்களை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 69, 27, 28வது வாக்கியங்கள் வாசிக்கலாமா? அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும், அவர்கள் உமது நீதிக்கு வந்து எட்டாதிருப்பார்களாக. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாது இருப்பதாக என்று தாவீது எழுதினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவானாகிய மோசே இது நீர் எழுதின புஸ்தகம் என்று சொல்லுகிற போது, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராலே சாட்சி பெற்ற தாவீது தீர்க்கதரிசியுமாய் இருந்தபடியினால் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவியினால வெளிப்படுத்தப்பட்டு சொல்லுகிறார், ஐயா, இது நீர் எழுதுகிற புஸ்தகம் மாத்திரமல்ல, இந்த புஸ்தகத்திலே நீதிமான்களின் பெயர் மாத்திரமே இருக்கும் என்ற ஒரு வெளிப்பாடு. இந்த புஸ்தகத்துல நாம நினைக்கிறது போல எல்லாருடைய பெயரும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைத்து விட கூடாது. நம்முடைய சபையில நம்முடைய பெயர் இருக்கிறபடினால இந்த புஸ்தகத்துல நம்முடைய பெயர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைத்து விட கூடாது. வேதம் சொல்லுகிறது, பாவிகள் நீதிமான்களின் சபையிலே நிலை நிற்பது இல்லை. ஏன் நிலை நிற்பது இல்லை? ஏன் அவங்களால நிற்க முடியாது? ஏனென்றால் இந்த புஸ்தகத்திலே நீதிமான்களின் பெயரை மாத்திரம் நம்முடைய ஆண்டவர் எழுதி கொண்டிருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இதே பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு விசேஷித்த மனிதன் இருந்தான். தேவனது விசேஷித்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாகிய ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு அதிகாரியான மனிதன் இருந்தான். எப்படி புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கடைசி காலத்தை குறித்ததான ரகசியம் அப்போஸ்தலனாகிய யோவானாலே வெளிப்படுத்தின விசேஷம் மூலமாக காண்பித்து கொடுக்கப்பட்டதோ, அதுபோல பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு கடைசி காலத்தை குறித்ததான ரகசியம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தானியேலும் வெளிப்படுத்தின விசேஷமும் ரெண்டு காரியங்களும்
ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப நமக்கு போதிக்கிறதை, கடைசி காலத்திலே சம்பவிக்க போகிறதை போதிக்கிறதை நாம் அறிந்திருக்க முடியும். அந்த தானியேலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர்களுடைய விசேஷித்த வெளிப்பாட்டின் வரம் இருந்தபடியினாலே தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் பரிசுத்த வேதத்திலே 1048வது பக்கம். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் அந்த வேதத்தை புரட்டி அந்த வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்ற ஒரு ரகசியத்தை தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, இந்த 3 காரியத்தையும் நாம் வாசித்த பொழுது, யாத்திராகமம் 32, 32, சங்கீதம் 69, தானியேல் 12:1, இந்த 3 காரியங்களையும் நாம் வாசித்த போது ஜீவ புஸ்தகத்தை குறித்த வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இது தேவன் எழுதுகிற புஸ்தகம், இது நீதிமான்களின் பெயர் மாத்திரம் இருக்கிற புஸ்தகம். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இதுல மகிமை என்னவென்றால், இந்த உலகத்துல ஒரு காலம் வரும், அந்த காலத்துக்கு பெயர் ஆபத்து காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆபத்து காலம் வருகிற போது இந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் அந்த ஆபத்திலிருந்து தப்புவிக்கப்படுவார்கள் என்ற ரகசியத்தை தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசித்து கேட்டோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பவில்லை என்றாலும் சரி, நீங்கள் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்கவில்லை என்றாலும் சரி, இந்த உலகம் வெகு சீக்கிரமாக ஒரு முடிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதை நாம் அன்றாடம் நடக்கிற காரியங்களில் இருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு பயங்கரமான ஆபத்தை நோக்கி, சோதனை காலத்தை நோக்கி, ஒரு முடிவை நோக்கி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற போது, இந்த முடிவில இருந்து, இந்த உலகத்திலே உண்டாக போகிற ஆபத்தில் இருந்து தப்பிக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, இந்த புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் காணப்பட வேண்டும்.